மானார் சக்கராத்துடைய வேளையில் செய்த முன்னறிவிப்பை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எந்த மனிதராவது இந்த உலகத்தில் மௌத்தாகிற நேரம், இந்த உலகத்தில் அந்த நேரத்திலும் ஒரு முன்னறிவிப்பு ரசூலுல்லாஹ். யாரு? காலை நேரம் திங்கட்கிழமை அன்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், வல்லாஹ் இந்த திங்கட்கிழமை மௌத்தாகிறன்னு தெரியும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தி, ஃபாத்திமா ரலியல்லாஹு வர்றார்கள், வாப்பா பாக்குறாங்க, வாப்பா வாப்பா உங்களுக்கு உங்களுக்கு மரண படுக்கையில் ரசூலுல்லாஹ் நிற்கிறார்கள். அந்த நேரத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வந்து பேசுற நேரம் அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு. ஆயிஷா நாய் கொஞ்சம் போயிட்டாங்க, வாப்பா மகளும் பேசட்டும். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபாத்திமா ஒரு வார்த்தை சொன்னாங்க, வளமையாக ஜிப்ரீல் ரமதானில் என்னிடம் வருவார், ஒரு முறை வருவார், அதாவது ஒரு தடவை நான் அவரிடம் தர்த்தீபாக குர்ஆனை கொடுப்பேன். ஃபாத்திமா மகள் மகள் 25 வயசு, ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் ஆயிஷா நாய்க்கு 18 வயசு, ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு 25 வயசு. 7 வருஷம் ஃபாத்திமா நாய் ஆயிஷா நாயுடைய மூப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மகள் யாரிடம் சொல்லாத ஒரு செய்தி, இந்த தடவை ஜிப்ரீல் என்னிடம் 2 தடவை வந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும், நீங்க குர்ஆனை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ராஹிம் நபி ஒரு துஆ கேட்டார், காபத்துல்லாஹ்வை கட்டி போட்டு. என்ன சொன்னார்? வைத் யர்ஃபா இப்ராஹிம் கவாயித், ஃபவுண்டேஷன் இப்ராஹிம் நபி எழுப்புறார். காபத்துல்லாஹ்வை கெட்டின்னு அல்லாஹ் சொல்லல, அதாவது அந்த கட்டிடத்துடைய அடித்தளத்தை உயர்த்துறார் இப்ராஹிம் நபி. எல்லாத்தையும் செஞ்சு போட்டு அவர் ஒரு துஆ கேட்கிறார், ரப்பனா என்னுடைய ரப்பே, யா அல்லாஹ் வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், அவர்கள்ட்ட இருந்து ஒரு ரசூலை உண்டாக்கு யா அல்லாஹ், அவர்களுக்கு குர்ஆனை அவங்களுடைய ஆயத்துக்களை ஓதி காட்டணும், வயுஸக்கீஹிம் அவர்களை சுத்தப்படுத்தணும், அவர்களுக்கு ஹிக்மா அறிவு ஞானத்தை புகட்டணும், அப்படி ஒருவரை உண்டாக்கியா அல்லாஹ். அப்ப நபி அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து கேட்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு இசாக் நபியால நிறைய நபிமார்கள் வர்றாங்க. நான் சொல்லுவது சில பேருக்கு புரியாது. இப்ராஹிமுக்கு 2 புள்ள, இசாக் நபி பரம்பரையில் எக்கச்சக்கமா வர்றாங்க, கிறிஸ்தவர்கள் போட்டு புகழுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அவங்க ஏத்துக்கொள்வாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த நபி தான் முகமது நபி. அவர் வேலை என்ன? யா அல்லாஹ் இந்த சமூகத்திலிருந்து அவர்களில் இருந்து ஒரு நபியை உண்டாக்கியா அல்லாஹ், அவர்களுக்கு அவர்கள் ஆயத்தை ஓதி காட்டணும், அவருக்கு அந்த வேதத்தை கூடியா அல்லாஹ், ஞானத்தை கூடியா அல்லாஹ், அவர்களை சுத்தப்படுத்தணும் யா அல்லாஹ். காபத்துல்லாஹ்ல சிலை இருந்துச்சு, அதை சுத்தப்படுத்தினால் அந்த நபியுடைய பணி முடிஞ்சிச்சு, அவர் இந்த உலகத்தை விட்டு போகணும். காபத்துல்லாஹ்வுக்கு வரணும், அவர் பணியை முடிக்கணும், அவர் போகணும். இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை அடிப்படை. இந்த இடத்திலிருந்து ஒரு நபி வரணும், என்னுடைய குடும்பம் இஸ்மாயிலுடைய குடும்பத்திலிருந்து. இது சூரத்துல் பக்ராவுல நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியாருடைய பணி முடிந்து விட்டது, காபத்துல்லாஹ்வுடைய திறப்பவர் கைகளை கிடைத்து விட்டது. பிலால் இப்னு ரபாஹ் அஸான் சொல்லி விட்டார், இப்பொழுது பணி முடிந்து விட்டது. ஹஜ்ஜத்துல் வதா வெறும் 82 நாட்கள் மட்டுமே ரசூலுல்லாஹ் உலகத்தை விட்டு பிரிவதற்கு எஞ்சி இருக்கிறது. அப்படி ரசூலுல்லாஹ் மெல்ல 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 மரணப்படுக்கை நெருங்குற நேரம், திங்கட்கிழமை கடைசி நாள் மரணப்படுக்கையில் சக்கராத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு ஃபாத்திமாவுடன் பேசுறாங்க. மகள் இந்த தடவை ஜிப்ரீல் என்னிடம் 2 தடவை குர்ஆனை கேட்டார். நான் நினைக்கிறேன் அந்த 2 தடவை நான் தர்த்தீபாக கொடுத்து விட்டேன், நான் போக வேண்டி இருக்கிறது சொல்றார்கள். என் பணி முடிந்து விட்டது. அரஃபாவுடைய பேருரை ரசூலுல்லாஹ்வுக்கு சூரா மாயிதாவுடைய ஒரு வசனம் இறங்குறது, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம் தீனா. இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன், என்னுடைய நிஅமத்துகளை எல்லாம் பூர்த்தியாக்கி விட்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டு. அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதாவில் சொல்லி விட்டார்கள், மார்க்கம் பூர்ணமாகி விட்டது. ரசூலுல்லாஹ் குர்ஆனை கொடுத்து விட்டார்கள், ரமதானிலே இத்திகாஃபில் இருந்த ரசூலுல்லாஹ் கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபாத்திமா சொன்னாங்க, இந்த தடவை ஜிப்ரீல் என்னிடம் 2 தடவை கேட்டார், இந்த உலகத்தை விட்டு நான் பிரிய வேண்டியிருக்கிறது. அது பிரிவுக்குரிய சைனாக ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், சிக்னலாக பார்த்தார்கள். அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அழ ஆரம்பித்தார்கள். உம்மா இல்ல, யாருமே இல்ல, யார் தாத்தா தங்கச்சி எல்லா சகோதரர்களும் மௌத்தாகிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு மகள் மட்டுமே ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு முன்னாடி நின்றார்கள். அத்தனை பிள்ளைகளுக்கும் ஜனாசா தொழுவித்த ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு மட்டும் ஜனாசா தொழுவிக்கவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ் இருக்கல. அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் பொத்து. இன்றைக்கு பாப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்யௌம் ஃபாத்திமா வேதனையை பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வேதனை, கடுமையான தலைவலி.
ரசூல் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்றைக்கு பிறகு உங்க வாப்பாவுக்கு வருத்தம் இல்ல ஃபாத்திமாண்டாங்க. இன்றைக்கு பிறகு உங்க வாப்பாவுக்கு எந்த வருத்தம் கன்ஃபார்மா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் திங்கட்கிழமை மௌத்தாக போறாங்க. அது லுகர் அல்ல, லுஹா. சுபவுக்கும் லுகருக்கும் இடைப்பட்ட நேரம். ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் இந்த பூமியை விட்டு பிரிகிற நேரம். மலக்குல் மௌத் வந்து அதை எடுக்கிற நேரம். ரஹ்மத்துல் ஆலமீன் எங்களை விட்டு பிரிகிற நாள் திங்கட்கிழமை. முன்கூட்டி காலையிலே சொல்லுகிற நேரம். மகள் பார்த்து வாப்பாவை பார்த்து அழுகிற நேரம். வாப்பா துடிக்கிற நேரம், சக்கராத்தில் இருக்கிற நேரம். எந்த மகளும் அன்பு வைத்த எந்த மகளும் சிரிக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை கேட்டால், ஃபாத்திமா என்னுடைய குடும்பத்தில் அடுத்தபடியாக என்னிடம் வருவது நீங்கள் தான் ஃபாத்திமா என்றார்கள். நான் மௌத்தானதுக்கு பிறகு நீங்க தான் அடுத்தது என்றார்கள். 6 மாதம் ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் ஷஃபர் மாதம் கடைசி பிறையில் ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவலி வந்து, அதுவும் ஒரு திங்கட்கிழமையினால் பக்கியுக்கு போயிட்டு ஜனாசா பக்கியுக்கு போய் திரும்பி வர நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவலி வருகிறது. சரியாக அடுத்த திங்கட்கிழமை கடும் தலைவலி. அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. ரபியுல் அவ்வல் கடந்து ரமலானிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். ரசூலுல்லாஹ் இருந்து எண்ணி பாருங்கள், 6 மாதம் மட்டுமே ஃபாத்திமா ரலியல்லாஹு இருப்பாங்க. மரணப்படுக்கையில் நபி என்பதை உறுதி செய்கிறார் என்னுடைய தலைவர். என்ன சொன்னார் தெரியுமா? ஃபாத்திமா எனக்கு அடுத்தபடியாக நீங்கள் தான் ஃபாத்திமா, என்னிடம் வரப்போறீர்கள் ஃபாத்திமான்னு சொல்லிவிட்டு அழக்கூடிய மகளை பார்த்து ரசூலுல்லாஹ் தாங்கல ஓடுவார்கள். ரசூலுல்லாஹ் என் ஃபாத்திமா என் ஃபாத்திமா என் ஃபாத்திமா என்பார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சீவி சிங்காரத்தை அழகாக வைத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் தூக்கி விளையாடுவார்கள். ஒரு நாள் மிம்பரில் உரை நிகழ்த்துற நேரம் இந்த சின்ன பையன் ஓடி வருகிறார், விழ பார்க்கிறார். உரையை நிப்பாட்டி விட்டு ரசூலுல்லாஹ் போய் தூக்கி விட்டு வந்து மடியிலே வைத்து விட்டு ஃபித்னா என்றார்கள். என்ன ஃபித்னா? இந்த குழந்தைகள் ஃபித்னா என்றார்கள். ஃபித்னா என்றா அந்த ஃபித்னா அல்ல, நான் உங்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தேன், இந்த அன்பு அந்த கவனத்தை திருப்பி விட்டது என்றார்கள். இந்த உலகத்தில் மனைவி மக்கள்கள் இந்த கவனத்தை திருப்பும் என்ற கருத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவ்வளவு இரக்கம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தலைக்கு மேலே ஏறி விளையாடுற நேரம் சஜிதாவில் இந்த தலையை தூக்காத ரசூலுல்லாஹ். ஃபாத்திமா நாயகி ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போறாங்க, பாப்பா வர சொல்லுங்க. பாப்பா இல்ல. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, உங்களை மகள் கூப்பிட்டாங்க. வீட்டுல உட்காராம ஓடி போறாங்க ரசூலுல்லாஹ். ஃபாத்திமா நாயகி வர்ணிக்கிறாங்க, அன்றைக்கு குளிரான ஒரு நாள் என் பாப்பா வந்தார், நாங்கள் விருப்பி வெடித்திருக்கிறோம். என் கணவர் அலி பின் அபி தாலிப் என் பக்கத்தில், ரசூலுல்லாஹ் எங்க நடுவில் வந்து உட்கார்ந்தார். அவருடைய காலின் கூதல் எனக்கு தெரிகிற அளவுக்கு நெருக்கமாக நின்று என் முகத்தையும் அலி பின் அபி தாலிப் என் கணவர் முகத்தையும் திரும்பி திரும்பி பார்த்தார். சண்டையாண்டு பார்த்தார். ஏன் என்னை கூப்பிட்டு வந்தார்? அது வேற வரலாறு. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்டா, தலைவராக நிற்கிறார், நாட்டுக்கு தலைவர், மகளுக்கு வாப்பா, பிள்ளைகளுக்கு வாப்பா, பேர குழந்தைகளுக்கு அப்பா. அவர்தான் நீதிமன்றத்தின் நீதிபதி.